டேய் செல்வா, இப்ப எதுக்குடா என்ன இங்க வர சொன்ன? இன்னைக்கு எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை எங்க போறேன்னு ஏசிஸ்னு ஏசிட்டு இருக்கு தெரியுமா? நான் தான் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். எதுக்குடா அவசர அவசரமா கூப்பிட்ட? ஏய், உங்க வீட்ல என்னடி குழம்பு இன்னைக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா இன்னைக்கு மீன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியாது. இப்ப எதுக்குடா கூப்பிட்ட? இல்ல, பாய் கடையில பிரியாணி நல்லா இருக்கும், சாப்பிட போலாமா? அச்சச்சோ, இங்க பாரு, ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா வீட்ல இருப்பாரு. எங்க அம்மா வேற எங்கேயாவது வெளியே போனா என் காலை அவ்வளவுதான் வெட்டி முறிச்சிடும். என்னாலலாம் வர முடியாது. போடா, காலேஜ் நேரத்துல ஏதாவது சொல்லிட்டு வரலாம். இப்ப கூப்பிடுற? இங்க பாருடி, உன்னை விட்டுட்டு தனியா சாப்பிட மனசு இல்ல, அதான் கூப்பிட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவ. வேணும்னா உனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வருவா? எங்க அம்மா கொன்னே போடும். வாசனை ஊரு தூக்கும். இங்க பாரு, என்னலாம் கூப்பிடாத. ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்ல இருக்க மாட்டாங்களா? என்ன இது? எங்க போனாலும் வந்துடுறாங்க. பரட்ட பட்டாபிய கூட விளையாட வர சொன்னேன். சரி, கொஞ்ச நேரம் ஆட்டங்கடையில உட்காந்து விளையாடலான்னு பார்த்தா இங்க இந்த அண்ணன் அக்காவும் ஒடுக்காவல. அப்படினாலாவது மனுஷனை நிம்மதியா விளையாட விடுறாவளா? எங்கனாலும் வந்து நிக்கிறாவோ. இது மட்டும் பங்கஜ ஆட்சிக்கு தெரிஞ்சிச்சு அப்படிதான் விளக்கு மாட்ட கொண்டே சாத்து சாட்டும். அப்பதான் காலேஜுக்கு போக வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்னு சொல்லிவிடும். பங்கஜாச்சும் மல்லிகாக்காவும் ஓடாவளே. என்னோட என்னத்த சொல்றது? இவ மாட்டினா அப்படிதான். டேய், நீனும் வேடிக்கை பாட்டியானு நம்ம தோல உடிச்சு தம்ஸ் ஆக்கிடுவா. தெரியாம பாட்டு போட்டேன், உன்னை தெரிஞ்சே நான் மாட்டிக்கிட்டேன். ஆஹா, தெரியாம பாட்டு போட்டேன், உன்னை தெரிஞ்சே நான் மாட்டிக்கிட்டேன். ஆஹா, எங்க முடிய போகுதோ? தொல்லையா ஆச்சுடி, தூக்கமே போச்சுடி. படட்ட பட்டாபி, நீ வேடையா? தெரியாம பாட்டு போட்டேன், உன்னை தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன். படட்ட பட்டாபி, நீ வேட. நானே பதட்டத்துல படிச்சிட்டு இருக்கேன். என்ன தெரியுது, என்ன படிக்கணும்னு தெரியாம நீ வேற எனக்கு ஏத்த மாதிரி கோரஸ் படிச்சிட்டு நிக்கிற. என்னன்னு சொல்ற ராக் ஸ்டார்? நீ பாட்டு தானே படிக்கிற? அதான் நானும் போய் எனக்கு தெரிஞ்சதை படிச்சேன். கொஞ்சம் கண்ணை நல்லா உடுத்தி அங்க பாடு. ஆமாடா, அதுக்கென்ன? லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். தானாம ஒருத்தர் பாட்டுக்கடாவ. அது சரி, அப்படியே திரும்பி யூ டர்ன்ல பாடு. எவ்வளவு திமிரு இருந்தா அவ நாத்தனார் கறிக்கு பொங்கி போடுறதுக்கு என்னைய கூப்பிட்டுருப்பா. அவளெல்லாம் தீய படிச்சுட்டு சிரட்டையை போட்டு வலிச்சு போடுவேன்னு சொல்லி முட்டி. சரியான பதிலடி தான் கொடுத்துருக்க. எம்படி திமிரு இருந்தா ஓ வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஓசி சத்து தின்னுக்கிட்டு ஒன்னையே வேலையவா? இல்ல என்னல பரட்ட பட்டாபிக்கும் ராக் ஸ்டாருக்கும் வந்த சோதனை இது பாத்தியா? யம்மா, இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டு இருக்காங்க. இதுங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதால நான் என்னத்துக்கு பாட்டு படிச்சேன்னு? இவட எதிர்பாட்டு பாடுறாங்களா? எதிர்பாட்டு. இப்ப என்னல பண்றது? இல்ல, இன்னைக்கு சண்டே, நீ ஆடமே போல. பங்கஜாச்சி அப்படியே மாவுல பார்த்து இன்னைக்கு வாடியில கொண்டு அடிக்குதே. நல்லா வேடிக்கை பாப்போம். அப்படியே ஒரு சினிமா பாட்ட மாதிரி இருக்கும். இல்ல லூசால நீ, லூசு பையல. இல்ல, அவ அடி வாங்குறது உனக்கு சினிமா பாக்கற மாதிரி இருக்குமா? பாவம்ல அந்த அக்கா. கூடு கட்டு தானமா, எதையாட்டு ஒளராட்ட. இல்லல, சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். உடனே உனக்கு கோவம் வந்துட்டா? நீ ஒரு புண்ணாக்குக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு வெங்காயத்துக்கும் சொல்ல வேண்டாம். இப்பவே போய் அந்த அக்காட்ட சொல்லுவோம், உங்க அம்மா வருது, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா விளக்கு மாத்தடி கிடைக்கும்னு. நீ நல்லவனாயி ஸ்கோர் பண்ண பாக்கியோ? நான் போய் சொல்லிடுறேன்ல. இதுல ஸ்கோர் பண்ணதுக்கு என்ன இருக்கு? ஸ்கோர் பண்ணதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைக்கணும். நீ போய் சொல்லு, நான் பங்கஜாச்ச வழி மறைச்சி ஏதாவது பேசிட்டு இருக்கேன். சரில, இது நல்ல ஐடியா தான். நான் போய் அந்த அக்காட்ட சொல்லி விரட்டி முடிக்கிறேன். சரியா? படி, சத்தம் போட்டு சொதப்பிடாத, ஒழுங்கா செய். நீ பங்கஜாச்ச காமிச்சுக்கோ, நான் அவளை காமிச்சுக்கிறேன். ஏ, ஆத்தங்கரையில என்னல பண்ணிட்டு கிடக்க? ஏ பங்கஜாச்சோ, நான் ஆத்தங்கரைக்கு வாளாட வந்தேன். இல்ல, உங்க அம்மா எங்க? நீ ஒத்தியில வந்திருக்க. இங்க பாரு, இங்கலாம் விளையாட கூடாது. திடீர்னு தண்ணி கூட வரும், குறைய வரும். வீட்ல போய் விளையாடுப்போ. நான் விளையாட வந்தேன், நீங்க என்னத்துக்கு வந்தியாச்சி? இல்ல, இம்மா பெரிய உடம்ப வீட்ல கழுவணும்னு வச்சுக்கோ, ஒரு 4 குடம் தண்ணியாவது தேவைப்படுது சும்மா லேசா குளிக்கிறதுக்கு. இங்க வந்தா நல்ல முங்கி ஓடுற தண்ணியில குளிக்கலாம்ல, அதான் வந்தேன். சூப்பர் ஆச்சி.
என்னடா ஏதாவது வேணுமா? யக்கோய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க பாரு, உங்க அம்மா அங்க இருந்து வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன சொல்ற? எங்க அம்மா வந்துட்டு இருக்கா? ஆமா கோய், பங்கஜாச்சியும் மணிகாக்காவும் ஓடாவோ. சீக்கிரமா இடத்தை காலி பண்ணு. நான் வரேன். எங்க அம்மா வேற வராங்களா? நீயும் இங்க நிக்காத, கிளம்பு. சரிடி, அப்புறமா கால் பண்றேன். போதும் போதும், ஒரே அடியா போயிட்டே தான் இருக்கு. நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம். கிளம்புங்க. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீ. ராக் ஸ்டாருக்கு அப்படமா சொல்லி கட்டடியா. என்னடா சொல்ற? அவனுக்கு தெரியுமா? விட்டா ஊடுக்கே தெரியும். கிளம்பு. அடி ஜடி, நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா பங்கஜாச்சிக்கு சந்தேகம் வந்துருப்படு. கிளம்புங்க. தேங்க்ஸ்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்ஸ் வச்சு நான் என்ன செய்ய? அடுத்த தடவை வரும்போது நல்ல முட்டாயா வாங்கிட்டு வாங்க சரியா? சரிடா. பிரியாம்மா, பாத்து புட்டேன், நான் தெரிஞ்சேதான் சொல்லி புட்டேன். அட லூசு பேளே, உன்னை ஒரு வேலைக்கு அனுப்புனா நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க. என்னடா இது, என்ன பாட்டு? அடாச்சி, தெரியாம்மா, பாத்து புட்டேன், நான் தெரிஞ்சேதான் சொல்லி புட்டேன். ஏன் மல்லிகா, அந்த பாட்டுல அப்படியாட்டி வருது? ஐயோ ஆச்சி, அவன் வேற சும்மா படிக்கிறான். நீங்க வேற. நீங்க போங்க, நீங்க வந்த வேலைய பாடுங்க சரியா? சரில. இல்ல, உனக்கு கொஞ்சமாவது கூட இருக்கல. உன்னை யாருல இப்படி எல்லாம் பாட்டு படிக்க சொல்றா? இல்ல தெரிஞ்சுதானே சொன்னோம். அதான் தெரிஞ்சுதான் சொன்னோம்னு பாட்டு படிச்சேன். ஐயோடா சாமி, உன்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு நான் படுற பாடு இருக்கே. இல்ல, அந்த அக்காவா அடி வாங்கினா கூட 2 அடி தான் வாங்கும். நீ வாடியில கொண்டு வெரைட்டி வெரைட்டி அடிக்க வைக்க போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணோம். ஜாலியை கொண்டு உடம்புல போடு. வா, வீட்டை பக்கம் போவோம். அடியில டென்ஷன் ஆகாத. இவனை வச்சுக்கிட்டு வாழ. இல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த அண்ணன் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா? நான் சொல்லிட்டேன், அடுத்த தடவை வரும்போது சாக்லேட்டோட வாங்க. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் தெரியுமா? சை, ஒன்று அண்ணா இருந்துகிட்டு லஞ்சம் வாங்கட அரசியல்வாதியோட கேவலமா இருப்பியோட. இல்ல, லஞ்சம் கேக்குறியோல, லஞ்சம். இல்ல சொல்றேன், இதுக்கு படா லஞ்சம். சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இது லஞ்சமால? இது ஒரு வேலையை நீ அந்த அக்காக்கு பாவம் காப்பாத்தி விடணும்னு செஞ்சிருக்க. அதுக்கு போட்டு எதையாவது வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டா அதுக்கு பட லஞ்சம் இல்லாம என்னென்ன பேரு? இது லஞ்சமும் இல்ல, ஊழலும் இல்ல தெரியுமா? ஏன்னா இது சும்மா ஒரு பண்டமாற்று முறைன்னு சொல்லிக்கலாம். நம்ம வாத்தியார் கூட சொன்னார் பாரு, ஒரு பொருளுக்கு பதில் இன்னொரு பொருள். அது மாதிரி நாம ஒண்ணு சொல்றதுக்காக இன்னொன்னு வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு பண்டமாற்று முறை அப்படின்னு வச்சுக்கலாம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. விளக்கம் கொடுக்குறான், விளக்கம். இல்ல, யாருக்கிட்டனாலும் ஏதாவது வாங்கிட்டாங்க அப்பதான் சொல்லுவேன்னு சொல்லுவியா? அன்னைக்கு நீ யார்கிட்டயே லஞ்சம் கட்ட வந்தானே, பின்ன எப்படி இருப்ப? இல்ல, திரும்பவும் சொல்றேன், இந்த பரட்டை பட்டாபிக்கிட்ட வச்சுக்காத. இது லஞ்சமும் இல்ல, ஊழலும் இல்ல தெரியுமா? இதுக்கு பேரு பண்டமாற்று முறை. ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி இப்படி அடுத்தவங்க கிட்ட வாங்கி திங்கணுமா? வாழ. அடுத்தவங்களாம் கிடையாது தெரியுமா? அந்த அண்ணன் நம்ம டோஸ்ட் ஆயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம். அப்போ அந்த அண்ணன் நமக்கு டோஸ்ட்.